திருப்பதியில எப்படி தரிசனத்துக்கு வந்து கியூ கட்டி நிப்பாங்க, கூண்டு மாதிரி அடைச்சி நிக்க வைக்குவாங்க. அங்க ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரமெல்லாம் ஆகுது போய் சாமியை பார்க்க. அதே போல திருவண்ணாமலையில இப்ப 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகுதுன்றாங்க. இதுல வந்து அதிகப்படியா நீங்க சொல்ற மாதிரி தெலுங்கு சமூகத்தினர் வந்தால், தெலுங்கர்கள் வந்தால் உடனே 1/2 மணி நேரத்துல எல்லாம் உள்ள போய் பணம் பார்த்தாங்க. கொடுத்தா எங்க வேணா போய் பார்க்கலாம். 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் எல்லாம் கூட அந்த தரிசனம் பார்க்கறதுக்கு அவங்க கொடுத்துட்டு உள்ள போறான்றாங்க. கொடுக்குறாங்க. நம்ம மக்கள் அப்படி கொடுக்கறதுக்கு காசு இல்ல. காசு இல்ல. உள்ளூர் மக்களுக்கு சொந்தக்காரவனா வந்தால 5 மணி நேரம் கியூ நிக்கணும். ஆனா கர்நாடகா ஆந்திராவிலிருந்து வருகிறவர்கள் உடனே போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றான். இது உள்ளூர் மக்கள் ரொம்ப கோவப்படுறான். அதை விட நீங்க இப்ப நம்ம ஆர்.என். ரவி அங்க போனாரு, சாமி கூட போனாரு. போயிட்டு சொன்னாரு, நீங்க வாரம் புனித வெள்ளி செவ்வாய் புலால கடையெல்லாம் மூடிடணும், கறி கடையெல்லாம் மூடிடணும், கோழிக்கடை ஆட்டுக்கடை மூடிடணும்னு சொன்னார். அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, பிஜேபியை சேர்ந்த ஆட்கள் திருவண்ணாமலையில புலால் கடையே இருக்கக்கூடாதுட்டாங்க. அர்ஜுன் சம்பத் கூட இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது அந்த இது போறாங்களா மாடவீதி, கிரிவல வீதி. ஆமா, மாடவீதி 14 கிலோமீட்டர். யாரும் கறி அப்ப உள்ளூர்காரன் என்ன பண்ணுவான்? உள்ளூர்காரன் அவன் கோழி சாப்பிடுவான், ஆட்டுக்கறி சாப்பிடுவான், கடையை வைக்காதுட்டாங்க. மலை சுற்றும் பாதையில வந்து இது கறிக்கடை இருக்கக்கூடாதுன்றாங்க. உள்ளூர் மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. யோ நீ வந்தையா சாய் முட்டு போயா, நாங்க என்ன சாப்பிட நீ முடிவு பண்ணாங்க, நாங்க எது வேணா சாப்பிடுவோம் சார். இது எல்லாம் கேட்க வேண்டியது யாரு சார்? அதாவது அரசாங்கம் சார் கேட்கணும். திராவிட மாடல் அரசாங்கம் அவங்க தானே சார் கேட்கணும். அவங்க ஏன் சார் கேட்கல? அதுதான் பிரச்சனை. இல்லை, இப்போ இதில் என்னன்னா, திராவிட மாடல் அரசு நீங்க நடவடிக்கை எடுத்தால் தெலுங்கு மைனாரிட்டி ஓட்டு போயிடும். தெலுங்கு மைனாரிட்டி ஓட்டு போயிடும். இதுக்காக அவங்க இதுக்குள்ள ஏன் ஆன்மீகத்துக்குள்ள நம்ம ஏன் போகணும்னு திமுக ஆளும் கட்சி அதை கண்டுக்கிறதே இல்லை.